அனைவருக்கும் வணக்கம். ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, நல்ல தார் ரோட் பேஸ் அதுவும் நல்ல லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு 21 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழும்பு ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து பழனி வர ரோடு பழனி வரைக்கும் 2 ரூட் இருக்குது. ஒரு ரூட் பார்த்தீங்கன்னா, மடத்துக்குளம் வழியே போகிற ரோடு, அது ஸ்ட்ரெயிட் ரோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொளமும் குமரலிங்கம் அந்த வழியா வர ரூட்டு, பழனி போகிற ரூட் இதில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கொழும்பு ஏரியாவிலேருந்து கொஞ்சம் இங்கே தெற்கு சைடு ஒரு 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 400 அடிக்கு மேலே நல்லாவே ரோட் பேஸ் தோட்டத்துக்கு கிடச்சிருக்கு. மெயினாக தோட்டம் ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி கேட்டு போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் இதில். தோட்டத்தில் மரங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1500 மரங்கள் தென்னை மரங்கள் இருக்குது. எல்லா மரங்களுமே நல்ல காப்பில் இருக்குது. அதுவும் நல்லா உரம் கொடுத்து, அது இயற்கை உரம் கொடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஈல்டும் கொடுத்துட்ருக்கு. தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோட்டத்துக்கு 2 கிணறு இருக்குது. போர்வெல் பார்த்தீங்கன்னா 4 போர்வெல் இருக்குது. ஈபி பார்த்தீங்கன்னா 2 7.5 ஹெச்பி தனித்தனி 7.5 ஹெச்பி சர்வீஸ் உள்ள இருக்குது. தண்ணிக்கு இந்த ஏரியா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா மெயினாக பாருங்கள், இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக 20 வருஷம் ஆச்சு தென்னை மரங்கள் நல்லா ஹெல்த்தியாக கொண்டு வந்திருக்காங்கன்னா, தண்ணி இல்லாமல் இந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது. நல்ல தண்ணீர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் ரொம்பவே அருமையாக இருக்குது. தண்ணி வந்து நம்ம வந்து இது மட்டும் இல்லாமல் நம்ம வாழை ஏதாவது ஊடு பயிராக உள்ள வைக்கிறனாலும் உள்ளே வச்சுக்கலாம். அந்தளவுக்கு தண்ணீர் இருக்குது ஃபுல்லாகவே. தோட்டமும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே மட்டமா லைட்டா கிழக்கு வடக்கு சரி பூமியா அமைஞ்சிருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, ஒரே கிளியரா தெரியும் உங்களுக்கு தோட்டம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா, லேபர்ஸ் இந்த தோட்டத்தை மெயின்டெயின் பண்ணுறதுக்காக இருக்காங்க. இவங்க தான் ஃபுல்லாவே தோட்டம் ஃபுல்லாவே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வேணா நம்ம ஒரு வேளை தோட்டம் வாங்கிட்டோம்னா, இவங்கள கூட மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல வேற ஆட்கள் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த கிணறு பார்த்தீங்கன்னா, ஒரு கிணறு. இது வந்து தண்ணி பாருங்க ஃபுல்லா இருக்கும். இதுக்கு தனியா எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ சர்வீஸ் வந்துருது. இன்னொரு கிணறு இருக்கு. அத நான் வீடியோல எடுக்கல. மொத்தமா 2 கிணறு இருக்கு. மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா லொக்கேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்லா இங்கேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3லருந்து 4 கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அளவான ஹில்ஸ், பெரிய மலைகள் கிடையாது. ஒரு அளவான ஹில்ஸ், நல்ல ஹில் வியூ கிடைக்கும் உங்களுக்கு. கிளைமேட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன்னா பக்கத்துல இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு பெரிய ரிவரும் இருக்கு. அதனால உங்களுக்கு கிளைமேட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்ல ஏரியா. ஒரு பட்ஜெட் வந்து இப்போ கோயம்புத்தூர், பொள்ளாச்சி ஏரியாலாம் ஏக்கர் வந்து 70, 80க்கு மேல போயிடுச்சு. ஒரு நார்மலான பட்ஜெட்ல ஏக்கர் நம்ம அதிகமா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த தோட்டம் சூட்டபிளா இருக்கும். இந்த தோட்டத்தோட ரேட் ஏக்கர் வந்து ரூ. 40,00,000 கேட்குறாங்க. நம்ம பேசி கொஞ்சம் அனுசரிச்சு பேசிக்கலாம். மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ, இல்ல இந்த தோட்டத்த நீங்க ஏதாவது விசிட் பண்றதா இருந்தாலோ, நம்ம சேனலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். உங்களுக்கு புடிச்ச மாரி தோட்டம், ப்ராப்பர்ட்டீஸ் ஏதாவது இருந்தா உடனே நம்மள கான்டாக்ட் பண்ணி விசிட் பண்ண முடியும். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன்ல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டீஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தா, நம்ம சேனல கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மகிட்ட ஜென்யூனான பையர்ஸ் இருக்காங்க. நல்லபடி உங்களோட ப்ராப்பர்ட்டீஸ சேல் பண்ணி குடுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.